الصبح بدا من طلعته والليل دجا من وفرته فاق الرسل فضلا وعلا أهدى السبل لدلالته. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العليم. எல்லா புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாலிஹான முஅமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சங்கை பொருந்திய தீனுல் இஸ்லாத்தை அழகுபடுத்திய, தீனுல் இஸ்லாம் என்றால் என்ன என்று வழங்கப்படுத்திய, தீனுல் இஸ்லாம் இதுதான் நேரான வழி, தீனுல் இஸ்லாத்தை எடுத்தவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்பவைகளுக்கெல்லாம் அழகுபடுத்தி ஒளிமைப்படுத்தி அதையே உண்மைப்படுத்தி காட்டிய உத்தம நபி எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதித்த மாதத்தை தாண்டி அந்த தீனுல் இஸ்லாம் மங்கிவிடுமோ அல்லது அந்த தீனுல் இஸ்லாத்திலே உள்ளவர்கள் இபாதத்துகளின் பக்கம் குறை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற ஒரு கட்டத்திலே இருக்கும் போது அந்த தீனுல் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கிய அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனித பேரப்பிள்ளைகளில் ஒருவரான குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு முஹையுத்தீன் மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கியவர்கள் அன்னவர்களுடைய மாதமாகிய ரபீஉல் ஆஹிர் மாதத்திலே நாமெல்லாம் இருக்கிறோம். இந்த மாதத்தின் மூலமாக எந்தெந்த மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டிருக்கிறானோ அத்தகைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அதே நேரத்தில் அவர்கள் மரணித்து சென்றார்கள், அவர்களுடைய சுவடுகள் அழிந்த வரலாறுகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் சில நாடுகளில் வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அன்றும் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்தார்கள், என்றும் வாழ்வார்கள். அவர்களை தொலைந்து தூரத்திலே வாழக்கூடியவர்களுடைய மனதிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி வாழ்கிறார்கள், எந்த ரீதியில் வாழ்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்டவர்கள் உண்மையிலே ஏதாவது ஒரு சாதனையை, ஏதாவது ஒரு வெற்றியை, ஏதாவது ஒரு ரீதியில் அவர்கள் சாதித்தவர்களாகவே இருப்பார்கள். அந்த வரிசையிலே நாம் பார்க்கும்போது நிறைய வழிமாறுகள், நிறைய சாதாத்துமார்கள், நிறைய அஹ்லு பைத்தை சார்ந்தவர்கள், நிறைய வழிமாறுகளுடைய செய்திகள், அவர்களுடைய வரலாறுகள், அவர்கள் சம்பந்தமான குறிப்புகள் எல்லாம் அவர்கள் நம்மை விட்டும் இல்லாமல் இருந்தாலும், நம்முடைய ஊரில் அவர்கள் அடக்கப்படாவிட்டாலும், எத்தகைய நாடுகள் அவர்கள் தாண்டி இருந்தாலும் அவர்களுடைய செய்தி நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய செய்தி மனதில் நிலைத்துத்தான் இருக்கிறது. அவர்களுடைய வரலாறுகள் நம்மை ஆழ்ந்த வண்ணமே இருக்கிறது. அந்த வரலாறுகள் எங்களை விட்டும் தொலைவதும் இல்லை, நாம் அந்த வரலாறுகளை மறப்பதும் இல்லை, அந்த வரலாறுகள் எங்களை விட்டும் நீங்கி செல்வதும் இல்லை, மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான நிலை. அந்த வரிசையிலே நாம் பார்க்கும் போது குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவாகத்தான் இங்கே இன்றைய நாளில் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலித் ஓதப்பட்டு இங்கே அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு மஜ்லிஸ்.
இந்த கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜீலான் நாட்டில் ஜீலான் என்ற இடத்திலே பிறந்து 18 வயதிலே பகதாதுக்கு சென்று அவர்களுடைய வரலாறு அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அவர்களுடைய வரலாறு அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, ஈராக்கிலே இருந்த அந்த மனிதர், ஈராக்கிலே அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஷேக், அந்த வழி இந்த கொழும்பிலே, இந்த இடத்திலே, இந்த மூலையிலே ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. காரணம், அவர்கள் மரணித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் மரணித்து பகதாதிலே அடக்கம் செய்யப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் நாம் இந்த மூலையிலே, இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம் என்றால் உண்மையிலே அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதுதான் உங்கள் அறிவுக்கு நான் சொல்லும் முதல் செய்தி. சரி, இந்த ஊர்ல, கொழும்புல, இந்த இடத்துல, இந்த ஜாவா லைன்ல மட்டும்தான் நடக்குது என்று கேட்டால் இல்ல, இங்க மட்டுமா நடக்குது என்று கேட்டால் இல்லை, உலகமெல்லாம் நடைபெறுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று செய்திகள், அவர்களுடைய ஞாபகார்த்தங்கள் எந்த அளவுக்கு என்றால், சில இடங்களில் சொல்லுவார்கள், சில ஊர்களில் பேசிக் கொள்வார்கள், மாதங்களை அவர்கள் பல ரீதியாக பிரிப்பார்கள். ரபியுல் அவ்வல் வந்தா சொல்லுவாங்க, எங்க ரசூலுல்லாஹ்வுடைய மாசம் வந்துட்டு அடுத்த மாசம் குதுபு நாயத்துடைய மாசம் அப்படின்னு மாதங்களை கூட இவர்களுடைய பெயரை வைத்து சொல்லும் வளமை இருக்கிறது. அந்த அளவுக்கு பாருங்க, ரபியுல் அவ்வல் வந்துட்டேன்னா இது ரபியுல் அவ்வல் என்று சொல்ல மாட்டாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய மாசம். ரபியுல் ஆஹிர் வந்துட்டேன்னா இது குதுபு நாயத்துடைய மாசம், அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு மாறினார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, தீனுல் இஸ்லாத்துக்கு, உலகத்துக்கு பல சேவைகளை புரிந்திருக்கிறார்கள். அவங்கள நாங்க மறந்துடக்கூடாது. அவங்க இருப்பாங்க, ஒரு நமக்கண்டு ஒரு வேலையை செஞ்சு தந்துட்டாங்க, ஒரு உபகாரத்தை செய்தார்கள் என்றால் நாங்கள் பிரதி உபகாரம் செய்யாமல் இருப்போம், நன்றி கெட்டவர்களாக இருப்போம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. காரணம், நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், சஹாபாக்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், வழிமாறுகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், தரீக்கத்துடைய ஷேகுமார்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், நம்முடைய தாய் தகப்பனுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், நமக்கு அறிவை தந்த உலமாக்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும், ஆசான்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இப்படி நன்றி செலுத்துவதுதான் ஒரு முஅமினுடைய நல்ல பண்பாக இருக்கிறது. கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போலவே அஹ்லு பைத்திலே வந்த நிறைய ஷேகுமார்கள் இருக்கிறார்கள், நிறைய வலிமார்கள் இருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளாகிய சையதுனா ஹசன், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருடைய பரம்பரையிலே வந்து கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த கனியாக உதிக்கிறார்கள். அதே போல்தான் அந்த அஹ்லு பைத்துடைய வரிசையிலே அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஷாஹுல் ஹமீது நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்ராஹிம் ஷஹீது பாதுஷா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்ற மகான்கள் எல்லாம் அந்த அஹ்லு பைத்துடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வரிசையில் தான் உதிக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தீனுல் இஸ்லாம் கண்டது நிறைய பிரயோஜனங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரயோஜனங்களை கண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் நாம் பார்க்கலாம், ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை எடுத்து பார்க்கும் போது அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சாதனை செய்தி என்று கூட சொல்லுவார்கள். 95 லட்சம் பேர்களை அவர்கள் தீனுல் இஸ்லாத்துக்குள்ளே எடுத்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் என்றாலே அல்லாஹ் கொடுக்கும் ஒரு ஆற்றல், ஒரு பவர். திருமிதியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாகனத்திலே ஏறி நின்று கொண்டு உபதேசம் செய்யும் போது சொன்னார்கள், நான் உங்களுக்கு 2 விடயங்களை விட்டு செல்கிறேன், அதை அழகாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். முதலாவது குர்ஆனை நான் விட்டு செல்கிறேன், இரண்டாவதாக என்னுடைய குடும்பமாகிய அஹ்லு பைத்தை நான் விட்டு செல்கிறேன் என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி பிடித்தவர்கள் யாரும் வழி தவற மாட்டார்கள் என்பது
இந்த மஜ்லிஸும் ஒரு உதாரணமாக அமையலாம். காரணம் என்ன? இன்று பார்க்கலாம், தரீக்கத்துகளை பின்பற்றக்கூடியவர்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அடிப்படையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த அஹ்லு பைத்தை மதித்தவர்களாகவும் அவர்களுடைய சொல்களை அழகாக எடுத்து நடந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நேர்வழி பொதிந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உவமை. ஏன் இன்னைக்கு பாருங்க, எந்த வழிகேடர்களாக இருந்தாலும், எந்த கொள்கையில இருந்தவர்களாக இருந்தாலும், சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு மாற்றமாக இருந்தால் சொல்லும் வார்த்தை என்ன? அஹ்லு பைத் நமக்கு தேவையில்லை, கண்மணி நாயகத்துடைய குடும்பம் நமக்கு தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸ் போதும் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையில் நேர்வழி எங்கே இருக்கிறது என்றால், குர்ஆன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவளவும் விடாமல் பின்பற்றும் அந்த அஹ்லு பைத்துகளுடைய பாதையில் தான் இருக்கிறது. அதனால் தான் அந்த வரிசையிலே வரக்கூடியவர்கள் மகான்களாக, வலிமார்களாக, ஷேகுமார்களாக, தரீக்கத்துகளை தந்த புனிதர்களாக இருக்கிறார்கள். யாரு கரம் பிடித்துக் கொள்கிறார்களோ, யாரு சேர்ந்து கொள்கிறார்களோ நேர்வழியில் இருப்பார்கள். யாரு கையவுட்டாங்களோ வழிகேட்டில் சென்று நுழைந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தை யார் ஒருவன் நோவித்து விட்டானோ, நாளை மறுமை நாளிலே அவன் வரும்போது அல்லாஹ்விடத்தில் நான் அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்பேன் என்றார்கள் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்று ஒரு கேள்வி வந்தால் முதலில் நாம் சொல்லும் பதில் அவர்கள் பெருமானாருடைய பேரப்பிள்ளை, கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வரிசையிலே வரக்கூடிய பின்பற்றப்பட வேண்டிய கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்லு பைத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் நாம் சொல்லும் முதல் பதில். இரண்டாவதாக, கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் வரலாற்றுகள்ல நீங்கள் படித்திருப்பீர்கள், ஊர்களுடைய செய்திகள்ல சில மனிதர்களை அழைத்து நீங்கள் பேசினால் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது, ஏதாவது ஒரு கஷ்ட நிலை வரும்போது நாம் முதலில் சொல்லும் வார்த்தை என்ன? யா முஹய்யித்தீன் என்று சொல்லுவோம், யா முஹய்யித்தீன் என்று அழைப்போம். இது கூடுமா கூடாதா என்று கேட்டால் கூடும் என்பதுதான் செய்தி. அபூ தாவூது, அதே போல் இப்னு மாஜா, அஹ்மது, இது போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு வனாந்தர காட்டிலே போய் மாட்டிப்பட்டு சிக்கி, அந்த காட்டிலே உங்களுக்கு ஆபத்துகள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், யா இபாதல்லாஹ் அகீஸூனி, யா இபாதல்லாஹ் ஐனூனி என்று நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஆபத்து நீங்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ்வுடைய வழிமாறுகளே, எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களை பாதுகாருங்கள், எங்களை பாதுகாருங்கள் என்று நீங்கள் அழைத்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நாம் நமக்கண்டு ஒரு ஆபத்து வரும்போது, நமக்கண்டு ஒரு தேவை வரும்போது, நமக்கண்டு ஒரு ஹாஜத்து வரும்போது நாம் மற்றவர்களை அழைப்பது ஒரு வளமை. பார்க்கிறோம், நமக்கு பசி வருது, பசி வரும்போது சாப்பிடணும். இப்ப சாப்பிடும் போது பசிக்கு உணவை தரக்கூடியவன் யாரு? அல்லாஹ். இப்ப நாங்க என்ன செய்யணும்? யா அல்லாஹ் சாப்பாடு தான் சொல்லணும். உம்மா சாப்பாடு தாங்க, அல்லாஹ் தான் சாப்பாடை தருகிறான். நாம் என்ன சொல்கிறோம்? உம்மா சாப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லுவோம். வெளியில போறோம், காசு இல்ல, பாக்கெட்ல காசு இல்ல, வாப்பா நிக்கிறாரு, யா அல்லாஹ் பணத்தை தாண்டி சொல்ல மாட்டோம், வாப்பா காசு தாங்க. இது பணத்தை தருபவன் யார்? அல்லாஹ். உணவை தருபவன் யார்? அல்லாஹ். வெளியில இறங்கி போறோம், போயிட்டு இருக்கும் போது திடீரென்று நாங்க கால் தவறி கீழே விழ போறோம், பக்கத்துல ஒரு காவிர் நிக்கிறான், அப்பா காலை புடி, என்ன கையை பிடிப்பா அப்படின்னு அவன்கிட்ட உதவி தேடுகிறோம். ஒரு காவிரை பார்த்து சொல்றோம், என்ன கையை பிடிப்பா, நான் கீழே விழ போறேன். பாதுகாப்பவன் யார்? அல்லாஹ். உதவி தேடியது யார்? காவிரிடம் உதவி தேடினோம். பசி வரும்போது உம்மாட்ட உதவி தேடினோம், பணத்தை வரும்போது வாப்பாட்ட உதவி தேடினோம், கீழே விழும்போது ஒரு காவிரிட்ட உதவி தேடினோம். இதெல்லாம் தவறா? நீங்களே சொல்லுங்கள். தவறில்லை என்பதுதான் முடிவு. எல்லா கட்டத்திலும் ஒரு காவிரிடம் கூட உதவி தேடினால் தவறில்லை. கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உதவி தேடினால் தவறா? தவறு என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது. அவர்களை அழைத்த காரணம் என்ன? இவர்கள் மூலமாக அல்லாஹ் உதவி செய்கிறார். மருத்து ஜோமில்லா போயிட்டேன்னு சொன்னா, டாக்டர் கால் வலிக்குது, டாக்டர் வயிற்று வலிக்குது, எப்படியாவது மருந்து தாங்களே என்று சொல்லுவாங்க. டாக்டர் போய் மருந்து எடுப்பாங்க. மருந்தை, அதாவது ஷிஃபாவை கொடுப்பவன் யார்? அல்லாஹ்.
யா அல்லாஹ் என்ன கால் வருத்தத்தை லேசாக்கு, யா அல்லாஹ் என்ன வயிற்று வலியை லேசாக்கு என்று தானே சொல்லணும். ஏன் டாக்டரிடம் போனோம்? அங்கே செல்வதின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு ஷிஃபாவை கொடுக்கிறான். ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எல்லா செயலையும் ஒரு காரணத்தை வைத்துத்தான் நிகழ்த்துவான். எல்லா செயலும் அப்படித்தான். அல்லாஹ் ஒரு செயலை நடத்துகிறான், அல்லாஹ் ஒரு செயலை நடத்தி காட்டுகிறான், ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான் அல்லது ஒரு உதவி செய்கிறான் என்றால் நேரடியாக செய்வதை விட இன்னொன்றின் மூலமாக செய்வதுதான் உண்மை. அதற்குத்தான் சொல்லுவார்கள் சபபு என்று சொல்லுவார்கள். இப்ப பாருங்க, மழை பெய்யும், வெயில் அடிச்சுட்டே இருக்குது, கடுமையான வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது மழை பெய்யுமா? பெரும்பாலும் அது நடக்காது. மழை பெய்யறதாக இருந்தால் முதலில் சூரியன் மறைக்கப்பட்டு அதற்கு பின்னால் வெண்மேகம் கருமேகமாகி அதற்கு பின்னால் தான் மழை பெய்கிறது. அல்லாஹ்வுக்கு முடியாதா? இப்படியே வச்சு மழையை வைக்க முடியாதா? இல்லை, அப்படி மாற்றி செயல்படுத்தி கருமேகத்தின் மூலமாக மழை மேகத்தின் மூலமாக மழையை தருவதுதான் வளமை. இப்ப பாருங்க, சுனாமி வந்துருச்சு, சுனாமி வந்துதான் முஸ்லிம்களை அடிச்சு நான் எல்லாரையும் அழிக்கணுமா? அல்லாஹ்வுக்கு அப்படித்தான் செய்யணுமா? தேவையில்லை. அல்லாஹ் நினைத்தால் செய்யலாம். ஆனால் கடலுடைய காரணத்தை வைத்து கடலை ஊருக்குள்ளே வர வைத்து மக்களை அழித்தது, மக்கள் அழிந்து போனது, நாடு அழிந்தது அல்லாஹ்வுடைய ஒரு சபபு. எது எடுத்தாலும் அப்படித்தான். எந்த ஒரு காரணம், எந்த ஒரு காரியம் நிறைவேறுகிறது, ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு காரியம் ஒரு ஹாஜத்து நிறைவேறுகிறது என்றால் அது அல்லாஹ் நேரடியாக தருவதல்ல, ஒரு சபபை வைத்து தருவான், ஒரு காரணத்தை வைத்து தருவான். பசி வரும்போது தாயின் மூலமாக நமக்கு உணவை தருகிறான், பணத்தேவை வரும்போது தகப்பனின் மூலமாக பணத்தை தருகிறான், வெளியிலே செல்லும் போது கீழே விழப்போகிறோம், ஒரு காவிரின் மூலமாக நமக்கு பாதுகாப்பை தருகிறான். இதெல்லாம் செஞ்ச முடிஞ்ச அல்லாஹ்வுக்கு குத்துபு நாயகத்தை மட்டும் வச்சு உதவி செய்ய முடியாதா? காபிரை வைத்தே உதவி செய்ய முடியும் என்று இருக்கும் போது, தாயை வைத்து உணவை தர முடியும் என்று சொல்லும் போது, தகப்பனை வைத்து பணத்தை தர முடியும் என்று சொல்லும் போது இதெல்லாம் தவறே இல்லை. குத்துபு நாயகத்தை யா முஹையத்தீன் என்று அழைத்தால் மட்டும் தவறா? தவறல்ல. நிச்சயமாக சொல்ல போனால் பாதுகாப்புடைய ஒரு கேடயமே கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பது வரலாற்றிலே எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. நீங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை வச்சு நீங்க எல்லாம் எத்தனை தடவை யா முஹையத்தீன் என்று சொல்லி பிரயோஜனம் கண்டிருப்பீங்க? அதேபோல் ஒவ்வொரு வழிமாறுகளுடைய ஒவ்வொரு தரீக்கத்துடைய சேகுமார்களை வைத்தும் பிரயோஜனம் கண்டிருப்பீர்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை நாம் சொல்லி அழைக்கிறோம் என்றால் அவர்களை அல்லாஹ் என்று சொல்லவில்லை, மாறாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வழி, அந்த வழியுடைய பரக்கத்தினால், அந்த வழியுடைய பொருட்டினால் அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான் என்பதுதான் எங்கள் அகீதா. ஒரு வலியுல்லாவை வைத்து உதவி செய்கிறான் அல்லாஹ் என்பதுதான் எங்கள் அகீதா. ஒருபோதும் அவங்கதான் அல்லாஹ், அதாவது குதுபு நாயகம் அல்லாஹ்வோட பெரியவங்க என்று நஊது பில்லாஹி மின்ஹா ஒருவரும் சொல்ல போவதில்லை. எல்லோருடைய அகீதாவும் அல்லாஹ் தான் உதவி செய்கிறான், ஆனால் அல்லாஹ் இந்த வலியுல்லாவின் மூலமாக உதவி செய்கிறான். குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி இருக்கிறாங்களா, என்ன கூப்பிடுங்க நான் பாதுகாப்பு தரேன், என்ன அழைச்சா நான் உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாங்களா என்று கேட்டால் அவர்களே சொல்கிறார்கள், வமுரீதி இதா தஆனி பிஸர்கின் அவ் பிகர்பின் அவ் நாஸிலன் பஹர தாமி ஃபஉகிதுஹு அவ் தார ஃபௌக ஹவாஇ சொல்கிறார்கள். கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முரீதி என்ற முரீதே இதாதானி என்னை நீ அழைத்தால் பிசருக்கின் கிழக்கிலிருந்தோ ஓ பிகர்பின் அல்லது மேற்கிலிருந்தோ கிழக்கிலேயோ மேற்கிலேயோ அல்லது நீ கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறாய், ஓ தார ஃபௌக ஹவாஇ வானத்திலே நீ பறந்து கொண்டிருக்கிறாய், பறக்கும் போது கூட நீ என்னை அழைத்தால் நான் உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பாதுகாப்பு கொடுப்பேன். கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகம் என்ற கையில இருக்கக்கூடிய உருண்டை பந்து போன்றது என்றார்கள். அல்லாஹ் அவ்வளவு ஒரு பெரிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவங்க என்னங்க வீம்புக்கா சொல்றாங்க, என்ன கூப்பிடுங்க நான் பாதுகாப்பு கொடுக்கேன்னு அவங்க வீம்புக்கா சொல்றாங்க, வம்புக்கா சொல்றாங்க? இல்லை, கொடுப்பேன் என்பது அவர்களுடைய முடிவு, அதை சொல்ல சொன்னது அல்லாஹ். அதனாலதானே பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அவங்க இல்லாட்டி சும்மா இருக்கிறவனை போட்டு உனக்கு ஆபத்து வரும்போது என்ன கூப்பிடுன்னு சொல்லி வீம்புக்கா சொல்றாங்க?
சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறார்கள்? அவர்கள் மூலமாக அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான். சரி, குத்துப் நாயகம் எப்படி சொன்னாங்க? வமுரீதி, ஏண்ட முரீதே, என்ன கூப்பிட்டா தான் நான் பாதுகாப்பு கொடுப்பேன். சரி, ஒருத்தன் காதிரியா தரீக்கத்துல பையத் இருக்கல, வேறொரு தரீக்கத்துல பையத் இருக்கிறான், அல்லது அவனுக்கு செய்கே இல்லை என்று சொல்லி இருந்தால் அவன் அழைத்தால் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா என்று கேட்டாலும் கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? குத்துபுல் அக்தாப் கௌசுல் அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கெல்லாம் ஷேக் இல்லையோ அவனுக்கு நான் தான் ஷேக் என்றார்கள். யாருக்கு ஷேக் இல்லையோ அவனுக்கு நான் தான் ஷேக். அப்ப ரோட்ல போற ஒருத்தன் அவனுக்கு தரிக்கத்தும் இல்ல, ஒன்றுமே இல்ல, ஒரு சாதாரண மனிதனான வழிகேடனாக இருக்க கூடாது. சாதாரண ஒரு மனிதன் அவன் அழைக்கிறான், அவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது யா முஹியுத்தீன் என்று சொன்னாலும் அவனுக்கும் நான் பாதுகாப்பு கொடுப்பேன். காரணம் தெரியுமா? யாருக்கு ஷேக் இல்லையோ அவனுக்கு நான் தான் ஷேக் என்கிறார்கள் குத்துபுல் அக்தாப் கௌசுல் அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பழைய காலத்துல ஒரு வளமை இருந்துச்சு. எப்படின்னா, பழைய காலங்கள்ல ஒரு வேலை செய்வாங்க. அதாவது வீடுகள்ல இரவு நேரங்கள்ல எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடி எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, குதுப் நாயகத்துடைய பேரை சொல்லுவாங்க. எப்படி? 1000 தடவை சொல்லுவாங்க. யா கௌசி யா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி குதுபியா மஜ்லிஸ் என்றுவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? 1000 தடவைகள். அதாவது தமிழ்நாட்டில இருந்து நம்முடைய ஒரு விசேஷமான ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கும் தெரிந்திருக்கும். தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல மிச்ச இடங்கள்ல அந்த பழக்கம் இருக்குது. இரவு நேரத்துல குதுபியா மஜ்லிஸ் நடத்துவாங்க. முதல்ல யா குத்துபா ஓதுவாங்க. யா குத்துபா ஓதி யா கௌசி யா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று 1000 தடவை சொல்லி தங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அல்லாஹ் இவர்களுடைய பரக்கத்தினால் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். அதுக்கு சொல்லுவாங்க ஓதுல்லா இலம் ரலியல்லாஹு அன்ஹு, ومن ينادي اسمي الفا بخلوته ازما بهمته صرفا لعفوته عجبته مسرعا من اجل دعوته فليدعو يا عبد القادر محي الدين சொல்லுவார்கள். ومن ينادي اسمي الفا بخلوته, யார் ஒருவன் தனிமையிலே இருந்து என்னுடைய பேரை 1000 தடவை சொல்கிறானோ, அஸ்மம் பிஹிம்மதிஹி சர்வன் லிஅஃபுவதிஹி சொல்கிறார்கள், மனது உறுதியோட என்னை வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் கண்டிப்பா கிடைக்கும் என்ற நியத்துடன் அவன் என்னுடைய பெயரை அழைத்தால் அஜபதுஹு முஸ்ரிஅன், நான் அவசரமாக அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பதிலளிப்பேன். அதனால சில ஆபத்தான கட்டங்கள் வரும்போது ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னா அந்த மஜ்லிஸை நடத்துவாங்க. மஜ்லிஸை நடத்தினா கன்ஃபார்ம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையும் தான், அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான நிலையும் தான். அதை வைத்து எத்தனையோ மக்கள் பிரயோஜனம் கண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். காலி பக்கத்துல நான் ஒரு இடத்துல ஜும்மாவுக்கு போயிருந்தேன். ஜும்மாவுக்கு போயிருக்கும் போது அங்க இது ரபீல் ஆஹிர் அல்ல, ஒரு வருடத்துக்கு முன்னால் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக 1 வருடம் 1.5 வருடம் இருக்கும். அப்ப ரபீல் அவ்வலும் அல்ல, அது ரபீல் ஆஹிரும் அல்ல. இந்த கட்டத்துல நான் போயிருக்கும் போது திடீரென்று சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை நாள் வாங்க மௌலவி ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னாங்க. சரி போகலாம் நான் போனேன். போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல முஹியுத்தீன் மௌலூத் ஓதி சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், என்னங்க ரபீல் ஆஹிர் என்ன பரவாயில்லை, அது தொடர்ந்துள்ள மாசமா இருந்தாலும் பரவாயில்லை, ரபீல் ஆஹிர் வரவே இல்லையே, என்னங்க திடீரென்று முஹியுத்தீன் மௌலூத் என்று கேட்கும் போது அவர் வீட்டுக்கே கூட்டு போய் காட்டினாரு. மஜ்லிஸ் எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட வீடு வந்து 2 மாடி. 2 மாடியில ரொம்ப உசரமா இருக்குது. மேல் மாடியில கீழே கல்லு, அதே போல கம்பி, மேல் மாடிக்குரிய வேலை பொருட்கள் எல்லாம் கீழே போட்டு வச்சிருக்காங்க. ஆயுதம் எல்லாம் இருக்குது. உங்களோட சின்ன புள்ள மேல் மாடியால் அப்படி ஓடி வந்திருக்கிறாரு. ஓடி வந்து அப்படியே பாஞ்சிருக்கிறான் சின்ன புள்ள. தாய் கத்தி யா முஹியுத்தீன் என்று கத்தி இருக்கிறார். கன்ஃபார்மா அந்த இடத்தை நீங்க பார்த்தா, நீங்க எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே ஒரு ஆபத்தான இடம். ஆபத்தான இடம், அப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு இடம். அந்த புள்ள பாஞ்சத்தோட உம்மா என்ன செஞ்சிருக்கிறா, யா முஹியுத்தீன் என்று கத்தி இருக்கிறா. கத்தி உம்மா நினைக்கிறா இப்ப என்ன நடந்துச்சோ என்று நினைச்சு உம்மா இப்படி தள்ள கையை வச்சு கை எடுத்துட்டு இப்படி பார்க்கும்போது உம்மா கீழே போய் புள்ளைய பார்க்கறதுக்குள்ள புள்ள மேலோடி உம்மா பார்க்க வந்துட்டாரு. ஒழுங்குதா? உம்மா புள்ளைய கீழே போய் புள்ளைக்கு என்ன நடந்ததோன்னு பார்க்கறதுக்கு முன்னால புள்ளைக்கு எதுவுமே நடந்தில்ல, புள்ள மேலோடி வந்து உம்மா பார்க்க வந்திருக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது என்பது யதார்த்தமான நிலையா இல்ல. சரி, இப்படி கூட்டுறதுனால அவங்க சிறுக்கு செஞ்சிட்டாங்க, அல்லது தவறு செஞ்சிட்டாங்க, அல்லது வழிகேட்டுல போயிட்டாங்க, அல்லது குஃப்ர்ல போயிட்டாங்கன்னு அர்த்தமா? நான் முன்னால் சொன்னேன், பசி வரும்போது உம்மா சாப்பாட்டை தாங்கன்னு சொல்லுவோம், காசு தேவைப்படும்போது வாப்பா சல்லி தாங்க பணம் தாங்கன்னு சொல்லுவோம், வெளியில போகும்போது கீழே விழும்போது ஒரு காவிரை பார்த்து உதவி தேடுவோம்.
கையை பிடிப்பா. ஒரு காபிருடைய பேரை சொல்லி கூப்பிடுவோம். எப்பா உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் குமார் ஒருத்தர் நிக்கிறாருன்னு வைங்களேன், நான் கீழே உள்ள போறேன், குமார் கையை பிடிப்பா. இப்ப எல்லாம் எப்படி சொல்லணும்? யா அல்லாஹ் என் கையை பிடின்னு தான் சொல்லணும். பசி வரும்போது யா அல்லாஹ் சோத்தத்தான்னு சொல்லும். உம்மா சோத்தத்தான்னா சிறுக்கா போயிடும். பணம் தேவைப்படும் போது வாப்பா பணம் தாங்கன்னு சொல்லக்கூடாது, யா அல்லாஹ் பணத்தை தான்னு தான் சொல்லணும். இங்க எல்லாம் வாப்பாவை கூப்பிடுவோம், உம்மா கூப்பிடுவோம், காபிரையும் கூப்பிடுவோம். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலா என்ற ரீதியில் அழைத்தால் தவறா? என்ன நியாயம் இது? தவறு என்று யாரும் சொல்ல முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. குர்ஆன் ஹதீஸுடைய செய்தியில யாரும் நிரூபித்து காட்டவும் முடியாது. உடனே ஒரு ஆயத்தை சொல்வார்கள், வஹுவ அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். அல்லாஹ் சொல்றான் எப்படி தெரியுமா? நான் உன்னுடைய கழுத்து நெரும்பை விட உனக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன். நான் உனக்கு நெருக்கமாக இருக்கிறேன். சரி, நெருக்கமாக இருந்து கொண்டுதான் அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறதாக சொல்கிறான். இப்ப எதுக்கு நீ குதுபு நாயத்தை கூப்பிடுற, சாவுலமிதி நாயத்தை கூப்பிடுற, ஷாதுல் நாயத்தை கூப்பிடுற, அஹமதுல் கபீர் ரிஃபாய் நாயத்தை கூப்பிடுற என்று கேட்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய கருணை நம்மை நெருங்கி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சுனாமி வரும்போதும் கழுத்து நெரும்புக்கு பக்கத்துல தானே அல்லாஹ் இருந்தான். அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்திருக்கலாமா இல்லையா? அதாவது அனுராதபுரத்தில் வைத்து ஒரு ஜியாரத்து உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. சில வழிகேடர்கள் அதை கிண்டலா பேசினாங்க. எப்படி தெரியுமா சொன்னாங்க? என்ன ஜியாரத்திலேக்கு வலியுல்லா பார்த்துட்டு இருந்தாரா அப்படி கேட்டாங்க. என்ன ஜியாரத்து உடைக்கப்படும் போது கபரில இருந்த வலியுல்லா என்ன பார்த்துட்டா இருந்தாரு, அவருக்கு என்ன தெரியாதா அப்படி கேட்டாங்க மக்கள். சரி, அதற்கு சில உலமாக்கள் பதில் சொன்னார்கள், சில உலமாக்கள் பதில் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தாங்க. அதற்கு பின்னால் பள்ளி வாசல்கள் உடைக்கப்படும் போது எங்கடா அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன அல்லாஹ் பார்த்துட்டா இருந்தா? அல்லாஹ் பார்த்துட்டா இருந்தா பள்ளி உடைக்கும் போது அல்லாஹ்வோட பள்ளி தானே, அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களா இல்லையா என்பது உங்களுக்கு செய்தி அல்ல. அவர்கள் இருந்தார்கள், சரி பார்க்காமல் இருந்தார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். சரி, அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த வலியுல்லாஹ்வுடைய பரக்கத்தினால் அல்லாஹ்வுடைய தண்டனை பின்னால் வரும் என்பது செய்தி. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மகான்களை அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கணும். எப்படி தெரியுமா கிடைக்கும்? ஒரு ஆபத்தில் இருந்து கொண்டு கேட்கிறோம், ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? யா முஹியுத்தீன் என்று சொல்லும் போது அல்லாஹ் இவர்களுடைய பரக்கத்தினால் எங்களுக்கு அந்த ஆபத்தை நீக்கி பாதுகாப்பை தருவான். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு சுன்னத் வல் ஜமாத்தாலுக்கும் ஒரு வழிகேடருக்கும் மத்தியில ஒரு வாக்குவாதம். அவர் சொன்னாரு, ஒரு செய்தி சொல்லிட்டு குத்துபு நாயகத்துடைய வரலாற்றுக்குள்ளே வருகிறேன். அப்ப ஒரு செய்தி உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான செய்தியாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம், நடந்த செய்தி. அப்ப ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, யா முஹியுத்தீன் என்று சொன்னா பாதுகாப்பு கிடைக்குமா? ஆமா கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பாதுகாப்பு கிடைக்குமா. ஒரு முட்டையோட கையில கொடுத்து நீ யா முஹியுத்தீன் சொல்லி அடிப்பா அப்படின்னு. அவர் முட்டை எடுத்து அடிச்சாரு, உடஞ்சு போச்சு. அவர் போக பார்த்தாரு. அவர் சொல்லிட்டு போனேன்னா யா முஹியுத்தீன் சொன்னா உடையக்கூடாதுல்ல, என்ன உடஞ்சிருச்சே அப்படின்னு போக பார்க்கும்போது பிடிச்சாரு. இருப்பா கொஞ்சம் இரி, ஒரு முட்டையை கையில கொடுத்து நீ யா அல்லாஹ்னு சொல்லி அடி அப்படின்றார். அவர் அடிச்சு அதுவும் உடைஞ்சு போச்சு. உனக்கு முட்டையை வச்சு விளையாட்டு காட்டவா யா முஹியுத்தீன்? அவர் கேட்டாரு, இந்த உலமா ஒரு ஆலிம் கேட்டாரு, உனக்கு விளையாட்டு காட்டதான் அல்லாஹ்வுடைய வழிமாற அல்லாஹ் வச்சிருக்கானா? உனக்கு முட்டையை வச்சு உடைக்கவும் அதை வச்சு வேடிக்கை காட்டவும் எல்லாம் சொன்னாங்களா? நான் முட்டை உடைக்கும் போது பாதுகாப்பு கொடுப்பேன்னு அவங்க சொன்னாங்க. உனக்கு ஆபத்து வரும்போது என்ன கூப்பிடுப்பா, நான் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு உனக்கு பாதுகாப்பை தருவேன். அவர் சொன்னாரு, நீ யா முஹியுத்தீன் சொல்லி உடைஞ்சிருச்சு. சரி, நீ அல்லாஹ்னு சொல்லி பார்த்தால் அதுவும் உடையத்தானே செஞ்சது. அப்படி என்ன நீ அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிருவியா? அல்லாஹ் இருக்குதானே செய்யறான். அதே மாதிரி குத்துபு நாயகத்தை நீ விளையாட்டுக்கு எடுக்காத, உனக்கு ஆபத்து வரும்போது நீ பாதுகாப்புக்காக அலை. அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு உன்னிடத்தில் வருவார்கள், வந்து உனக்கு பாதுகாப்பை அல்லாஹ்வின் மூலமாக நிறைவேற்றி தருவான். அதனால் தான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கண்டு அதாவது உனக்கண்டு ஒரு ஆபத்து வரும்போது நீ என்னை அழை, நான் பாதுகாப்பு தருவேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அர்-ரவுல் ஸாஹிர் ஃபீ மனாகிபி ஷேக் அப்துல் காதிர் என்ற ஒரு கிதாப். அந்த கிதாபுல குத்துபு நாயகம் எப்படிப்பட்டவர்கள், எப்படி இருந்தார்கள் என்றால் வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, குத்துபு நாயகம் எல்லா வழிமாறுகளிலும் ஒரு விசேஷமான ஒரு கனி. வழிமாறுகள் என்றாலே ஒரு கனி. அந்த கனியிலே ஒரு விசேஷமான கனிதான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுபோல் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா
கனிதான். அந்த கனியில ரொம்ப ஒரு டேஸ்டான கனி. ஹவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லுவாங்க, மற்றவங்களோட உள்ளத்துல என்ன இருக்குது என்பதை மிகவும் அவசரமாக அறிவது ஹவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றுல நிறைய இருக்குது என்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்குண்டா, அபூபக்கர் இப்னு அலி இப்னு சஅதுல் ஹப்பாஸ் என்ப ஒருவர் சொல்கிறார், நாங்க ஒரு தடவை ஹவுதுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம். நிறைய ஷேகுமார்கள், நிறைய வலிமார்கள், நிறைய மாணவர்கள் எல்லாம் சூழ உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வளமையா உட்கார்ந்தா அவங்க ஏதாவது பயான் பண்ணுவாங்க, ஏதாவது உபதேசம் செய்வாங்க. அன்றைக்கு சொல்றாங்க, நாங்களும் உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க ஒன்றுமே பேசல, அமைதியாகவே இருக்கிறார். இப்ப இவங்க சொல்றாங்க, யாரு? அபூபக்கர் இப்னு அலி இப்னு சஅதுல் ஹப்பாஸ் என்பவர் சொல்கிறார், நான் குத்துபு நாயகத்தை பார்த்து யோசிச்சேன், என்னங்க வாயை திறந்து ஏதாவது பேசலாம்ல, நான் பேசல அவர்கிட்ட. குத்துபு நாயகத்தை பார்த்து நான் எதையும் சொல்லல. நான் மனதால் நினைத்தேன், குத்துபு நாயகம் ஏதாவது பேசினா நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு பயான பண்ணினா நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு செய்தி சொன்னால் நல்லா இருக்குமே என்று நான் நினைத்தேன். என்ன திரும்பி குத்துபு நாயகம் என்ன பார்த்து சொன்னாங்க, சுகூதி கைருல் லக்கும், நான் மௌனமா இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதுதான் என்றார்கள். அவங்க மனசுல நினைச்சாங்க, குதுபு நாயகம் ஏதாவது பேசினா நல்லா இருக்குமேன்னு நினைச்சாங்க. குதுபு நாயகம் அவர்களுடைய முகத்தை பார்த்து சொன்னார்கள், சுகூதி கைருல் லக்கும், நான் மௌனமாக இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான் என்றதும் அவர் சொல்கிறார், நான் அதிர்ந்து போனேன். என் மனசுல இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு, வழிமாறுகளுக்கு தெரியும் என்பதுதான் வரலாற்று செய்தி. அதிலேயும் குத்துபு நாயகம் ரொம்பவும் அவசரமாக மற்றவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியதை அறியக்கூடியவர்கள் என்பதுதான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட அதிகமான செய்தி. இன்னும் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அபு நஸ்ர் காசிம் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, குத்துபு நாயகத்தை சந்திக்க போறாங்க. நல்ல கிரௌடு, சனம், சரியான சனம். குத்துபு நாயகம் தூரத்துல நிக்கிறாங்க. இவங்களுக்கு சில மக்களால வரக்கூடிய ஆபத்து, பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். குத்துபு நாயகத்திட்ட போய் கேட்கணும், என்ன செய்யலாம், என்ன பிரச்சனைக்கு இந்த முடிவு என்று கேட்கலாம் என்று நினைத்து போனார்கள். ரொம்ப தூரத்திலே இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது, இவங்க பக்கத்திலேயும் போக முடியாது. இந்த கட்டத்துல இவங்க பாக்குறாங்க, டேய் நான் இதுக்கு கேள்வி கேட்கணும், குத்துபு நாயகம் என்ன சொல்லுவாங்களோ தெரியல, மத்தவங்களோட கெடுதியை வச்சு நான் எப்படி பாதுகாப்பு தேடுவது, அந்த அவர்களுடைய கெடுதியை வித்து நான் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று நான் மனசுல நினைச்சு கொண்டே இருக்கிறேன். குத்துபு நாயகம் என்ன பார்த்துட்டாங்க, என்ன பார்த்து புன்முறுவல் பூத்தார்கள். பூத்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவர், உங்களுக்கு இனிமேல் ஆபத்து வராது அப்படின்ட்டாங்க. தூரத்துல நிக்கிறாங்க, பேசவே இல்லை, சப்ஜெக்டே சொல்லல அவங்கள்ட்ட குத்துபு நாயகத்தை. இவங்க சொல்றாங்க, அபு நஸ்ர் அல் காசிம் என்பவர் சொல்கிறார், என்ன பிரச்சனை நான் இன்னும் சொல்லவே இல்லை. குத்துபு நாயகம் தூரத்தில் இருக்கிறாங்க. என்ன பார்த்ததோட என்ன பார்த்து புன்முறுவல் பூத்து போட்டு சொன்னாரு, உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், உங்களுக்கு இனிமேல் ஆபத்துகள் வராது என்று. குத்துபு நாயகம் ஒரு மனிதனுடைய மனதிலே இருக்கக்கூடியதை அறிந்து சொல்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வழியாகத்தான் குத்துபுல் அக்தாப் ஹவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பது மறைவான விடயங்களை அறிவதற்கு ஒரு சான்றாகவே இருக்கிறது என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அர்-ரவுல் ஸாஹிர் ஃபீ மனாகிபி ஷேக் அப்துல் காதிர் என்ற கிதாபிலே இந்த செய்தியை பார்க்கலாம். குத்துபு நாயகத்திட்ட என்னங்க எனக்கு இந்த தேவை இருக்குது, இதை செய்யணும் என்று அவங்களோட மஜ்லிஸ்ல யாரும் சொல்ல தேவையில்லை. ஒரு ஆள் வராரு, அவருக்கு என்ன தேவை இருக்குது அவரோட முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இவர் வராரு, என்ன உங்களுக்கு என்ன, அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குத்துபு நாயகத்திட்ட வந்தா, வரலாற்றில் உள்ள செய்தி, குத்துபு நாயகத்திட்ட வந்தா கல்வை அறியும் ஆற்றல், அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். ஒருவர் சொல்கிறார், சல் காலி என்ற ஒருவர், இவங்க யாருன்னா குத்துபு நாயகத்துடைய மாணவன், குத்துபு நாயகத்துடைய மதரசால இவங்க ஓதுறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஒரு தடவை லுஹருக்கு பின்னாலதான் குத்துபு நாயகம் பாடம் கேட்பாங்களாம். கிதாபு மதரசாவுடைய பாடங்கள் அதை கேட்பாங்க. லுஹருக்கு முன்னால எல்லாரும் கைலூலா தூக்கம் தூங்கிறாங்க, சுன்னத்தான ஒரு தூக்கம். அந்த தூங்கி போட்டு லுஹர தொழுது போட்டு குத்துபு நாயகம் லுஹர தொழுது அப்படி முசல்லா போட்டு உட்கார்ந்தாங்கன்னா எல்லாரும் கிதாபை தூக்கி ஓடி 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 வருவாங்க. எதுக்கு? பாடம் கொடுக்கறதுக்கு. அதுல அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, யாரு ஃபர்ஸ்ட் குத்துபு நாயகத்திட்ட போறது, பாடம் கொடுக்க யாரு போறது. அவங்க சல்காலி சொல்றாரு, நான் அன்றைக்கு நின்றேன், லுஹருக்கு முன்னால நான் தூங்கிட்டேன், எனக்கு கனவில் அதாவது குளிப்பு கடமையாகி விட்டது. அவங்க சொல்றாங்க, எனக்கு கனவுல குளிப்பு கடமை ஆயிருச்சு. இப்ப அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க, இன்றைக்கு எப்படியாவது குத்துபு நாயகத்தை நான் ஃபர்ஸ்ட் பாடம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், குளிப்பு கடமை ஆயிட்டு, என்ன செய்யலாம்? குர்ஆன் அல்ல, கிதாப், இந்த கிதாபை தூக்கலாம், கிதாபை தூக்கலாம், அதாவது அதற்கு உழுவோ
ஐயோ அவசியம் இல்லை, ஆனால் உழு எடுத்துக் கொள்றது சிறந்தது என்று இமாம்கள் சொல்லுவார்கள். இவங்க மாணவர் தானே, மாணவர் ஓதுற காலத்துல அது இது செய்யத்தான் செய்வாங்க. இவங்க பார்த்தாங்க, சரி கிதாபை தூக்கிட்டு நம்ம இந்த தொலை தேவையில்லை, கிதாபையும் தூக்கிட்டு நேரடியாக குத்துபு நாயகத்தில் ஓடி போயிருவோம் மத்தவங்க வர்றதுக்குள்ள. குத்துபு நாயகம் லொஹர தொழுதுட்டு அப்படியே முசல்லால உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க கிதாபை தூக்கிட்டு ஓடி வராங்க. குளிக்கல்லிஞ்சம் வந்து உட்கார்ந்ததோட ஃபசாஹலி சொல்றாங்க, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. கத்தினார்கள், ஃபமர் ஓடி இங்க இருக்காத, பகத்தசில் முதல்ல போய் குளி என்று என்னை ஏசி விரட்டினார்கள். அவங்க சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், எனக்கு குளிப்பு கடமையான விஷயம் எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் தெரிந்தது. அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படி தெரிஞ்சு கொண்டாங்கன்றே எனக்கு தெரியாது என்கிறார்கள். அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய மறைவான செய்தி கூட குத்துபு நாயகத்துக்கு தெரியும், அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்கள் தான் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபு சனா அபுல் பரக்காத் என்ற ஒரு வலியுல்லாஹ் சொல்கிறார், நான் எந்த நேரம் குத்துபு நாயகத்திட பின்னால தான் தெரிவேன், குத்துபு நாயகம் போகும்போது போவேன், வரும்போது வருவேன், அவங்களோட தான் இருப்பேன், ஒரு நாளும் அவங்களோட மேல ஈ முச்சுறதை நான் பார்த்ததே இல்லை என்றார்கள். அவன மேல ஒரு ஈ முச்சுறதை நான் கண்டதே இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு மன திரவமாக, ஒரு வாசனை திரவமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல், அவர்கள் அல்லாஹ்வின் மூலமாக அடைந்து கொண்ட ஆற்றல், அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். இந்த இடத்துல நாங்க குத்துபு நாயகத்துடைய பேரை சொல்லி, இந்த இடத்துல மௌலிதெல்லாம் ஓதி, இந்த இடத்துல நம்முடைய தேவைகள் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ தேவைகளோட வந்திருப்போம். நாங்க இந்த இடம் என்பது சாதாரண ஒரு இடம் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? குத்துபு நாயகத்துடைய பேரை சொன்னோம், அவர்களுடைய மௌலிதை ஓதினோம், அவர்களை வசீலாவாக நாங்கள் வைத்தோம். இந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பதில் மிக அவசரமாக வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சும்மா ஒரு ஆபத்தொண்டு வரும்போது யா முஹியுத்தீன் என்று சொன்னாலே அவனுக்கு பெரிய ஆபத்துகள் எல்லாம் நீங்கி போகும்போது காலையில இருந்தே இந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இங்கே தங்களுடைய தேவைகளோட இங்க இருக்கிறவங்களுக்கு மிக அவசரமாக அவர்களுடைய தேவைகள் நிறைவேறும். பார்த்திருக்கலாம் நீங்க முன்னால இந்த சாப்பாடு, அதாவது இங்க மஜ்லிஸ் நடக்கும் போது ஓதும் போது முன்னால சாப்பாடு அதெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு நீங்க, அதாவது இந்த இடத்தில் மட்டுமல்ல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு வளமை. சிலவங்க என்ன பார்ப்பாங்க, என்னப்பா சாப்பாடு எல்லாம் முன்னால வச்சிருக்கேன், இந்த சாப்பாட்டை என்ன செய்வாங்கன்னா கொண்டு போய் எல்லா சாப்பாட்டோடையும் கலந்துருவாங்க. அப்படித்தான் செய்வாங்க. அந்த சாப்பாடோட கலக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? மௌலிதுடைய வரலாறுகளை, மௌலிதுடைய செய்திகளை இமாம்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க, சாப்பாட்டை மட்டும் வைக்காதீங்க, உங்களோட வியாபார பொருட்கள் இருக்குதா, வியாபாரம், சிலவங்க இந்த கல் வியாபாரம் செய்வாங்க, அல்லது அவங்க செய்யக்கூடிய வியாபார பொருட்கள் சின்ன சின்ன பொருட்களாக இருந்தால் அல்லது பெரிய பொருளாக இருந்தால் அதில் ஒரு துண்டை எடுத்து கொண்டு வந்து இந்த மௌலித் மஜ்லிஸ் நடக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். வச்சு என்ன செய்யணும்டா, அந்த பொருளை எடுத்து அந்த சாப்பாடை எடுத்து தனியா திண்டு போடுறது இல்ல, அதை கொண்டு போய் வித்து போடுறது இல்ல, அந்த பொருளை கொண்டு போய் அந்த சாப்பாட்டை கொண்டு போய் அனைத்து சாப்பாட்டுடனும் அனைத்து வியாபார பொருளுடனும் பணத்துடனும், பணத்தை வச்சு கொண்டு போய் பணத்தோட கலந்துட்டா இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், அந்த வெச்ச பொருளும் அவன் கலந்த பொருளிலும் வியாபாரத்திலும் அவனுக்கு பஞ்சமே வராது என்று சொல்லி காட்டுவார்கள். சிலவங்க யோசிப்பா எதுக்குடா இதை வைக்கிறது அப்படின்னு. இன்னும் சிலவங்க யோசிப்பாங்க என்ன தெரியுமா, இந்த சிலவங்க இந்த எண்ணெய்கள் அதுபோல மருந்து பொருட்கள் மஜ்லிஸ்ல வைப்பாங்க, இதெல்லாம் நினைப்பாங்க என்னடா இதெல்லாம் எதுக்குடா வைக்கிறாங்க அப்படின்னு. இந்த இடத்துக்கு பரக்கத்து வந்து கொண்டிருக்கிறது, அந்த பரக்கத்தில் நனைந்தது அது நிரந்தரமாக இருக்கணும். சில வீட்டுகள்ல மஜ்லிஸ்கள்ல வைப்பாங்க என்ன தெரியுமா, இத தலைக்கு போடுறது, அதாவது நோய்களுக்கு பூசுறது, அதெல்லாம் வைப்பாங்க மஜ்லிஸ்ல வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அதை வச்சேன்னு சொன்னால் அடுத்த வருடம் வரும் வரைக்கும் அதை பயன்படுத்துவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதில் பரக்கத்து இருக்கிறது. கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற மகான்களுடைய பெயர்களை, அவர்களுடைய வரலாறுகளை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அந்த இடத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் வரலாற்று செய்தி. அதாவது ஒரு வலியுல்லா, ஒரு ஷேக் சொல்லி காட்டுகிறார், நாங்கள் ஒரு தடவை குத்துபு நாயகத்தை சந்திக்க வந்தோம். நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லோட சேர்ந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குத்துபு நாயகத்தை சந்திக்க வந்தோம். சந்திக்க வரும்போது எங்களிடத்துல ஒரு வாலிபர் இருந்தார். அந்த வாலிபர் எப்படிப்பட்டவர்னா, இவரே தொழுகிறதும் இல்லை, இபாதத்தும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சொல்ல போனால்
எதுவுமே அவனிடத்தில் இல்ல. குளிப்பு கடமையானா கூட குளிக்க மாட்டான். பள்ளிக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்ல. இபாதத் என்றால் என்னென்று தெரியாது, வலிமார் என்றா யார் என்று தெரியாது, அஹ்லுல் பைத் என்றா யார் என்று தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் கூட சரியாக யார் என்று தெரியாது. இவரை திருத்தணும், இவரை நேர்வழிப்படுத்தணும், குதுபு நாயகத்தை கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க. குதுபு நாயகம் என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் சலாம் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு எல்லாரையும் சலாம் கொடுத்துட்டு வரும்போது எல்லாருமே என்ன செஞ்சாங்க? கையை பிடிச்சு குதுபு நாயகத்துடைய கையை முத்தமிட்டாங்க. எல்லாரும் மோந்து கொண்டாங்க. தபர்ருக்குக்காக வேண்டி முத்தமிடுவார்கள். முத்தமிடுவது ஒரு அழகான விடயம். ஷேகுமார்கள், அதாவது பெரியவர்கள், ஆலிம்களுடைய கையை முத்தமிடுறது ஒரு நல்ல விடயம். காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கூட்டம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாம் உங்களிடத்தில் வந்தோம், ஏன் தெரியுமா? லினுகப்பில யதைக வரிஜிலைக், உங்களோட கையையும் உங்களோட ரெண்டு காலையும் முத்தமிடணும் என்று நாங்க வந்தோம் என்றார்கள். அப்ப அந்த முத்தமிடுறது என்றது ஒரு நல்ல விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கூட அப்படி முத்தமிட்டு இருக்கிறார்கள். சரி, இப்ப குதுபு நாயகம் வந்து அந்த மஜ்லிஸ்ல இருக்கும்போது நாங்க எல்லாரும் போயிருக்கிறோம் குதுபு நாயகத்தை சந்திக்கிறதுக்காக வேண்டி. சந்திக்க போயிருக்கும் போது எல்லாரும் குதுபு நாயகத்தோட சலாம் சொன்னோம். சலாம் சொல்லும் போது எல்லாரும் கையை மோந்து கொண்டோம். இப்ப அந்த வாலிபர் வாராரு. யாரு? குளிப்பு கடமையானா கூட குளிக்க மாட்டாரு, இபாதத் இல்லாதவர், தொழாதவர். அவர் வந்து கையை கொடுக்கும் போது குதுபு நாயகம் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய கையை ஜுப்பா கைக்குள்ளே மறைத்து கொண்டார்கள். அவர் அன்றைக்குதான் கூட்டுவாரு அவங்கள்ட்ட. அன்றைக்குதான் அந்த வாலிபரை கூட்டு வர்றது. தங்கள் கால்கள் கையை கொடுக்கும் போது கையை ஜுப்பாவுக்குள்ளே மறைத்து கொண்டு கொடுத்தார்கள். அந்த வாலிபருடைய கையில் குதுபு நாயகத்துடைய கை படவில்லை. உடனே குதுபு நாயகத்தை கேட்டாங்க, என்னங்க எல்லாரோடையும் சரியா முசாபா செஞ்சீங்க, இந்த வாலிபரோட மட்டும் ஏன் அதாவது கையை உள்ள மறைச்சி கைப்படாம முசாபா செஞ்சீங்களே என்று கேட்கும் போது சொன்னார், இவர் குளிப்பு கடமையானவராக இருக்கிறார். அப்ப அவங்க அன்றைக்கு தான் கூட்டு வராங்க. இருந்தாலும் குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைவான விடயங்களை அல்லாஹ் கொடுத்த அறிவின் மூலமாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வரலாற்று செய்தியிலே இருக்கக்கூடியது. அந்த அளவு குதுபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றவர்களுடைய உள்ளத்தை அறியும் அதிகமான ஆற்றல் படைத்தவர்கள் தான் குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நாள் பெருநாளுடைய நாள், பெருநாள் தொழுகிறதுக்கு எல்லாரும் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. குதுபு நாயகம் தான் வரணும் இப்ப தொழுகை நடத்துறதுக்கு. எல்லாரும் பார்த்துட்டே நிக்கிறாங்க. எல்லாரும் வந்து தக்பீர் எல்லாம் சொல்லி ரெடியா நிக்கிறாங்க தொழுகைக்காக வேண்டி. குதுபு நாயகம் கொஞ்சம் தாமதமாகி வராங்க. வந்து 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறாங்க. அப்ப யோசிச்சாங்க எல்லாரும், என்னங்க அப்ப ஒரு வலியுல்லா சொல்றாரு, நானும் அந்த இடத்துல இருக்கிறேன். நான் யோசிச்சேன், என்னங்க பெருநாளைக்கு முந்தின சுன்னத்தண்டு ஏதாவது இருக்குதா? இல்லையே, இவங்க என்ன தொழுதாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க, தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது என்ன 2 ரக்காத்து தொழுதாங்களே, என்ன செய்தி என்று நான் மனதில் நினைத்தேன். சலாம் கொடுத்துட்டு என்ன பார்த்து சொன்னாங்க, அந்த தொழுகைக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றார்கள். அவங்க மனசுல நினைச்சாங்க, எதுக்கு தொழுதாங்களோ தெரியாது அப்படின்னு மனசுல நினைச்சாங்க. தொழுது முடிந்து அவர்களை பார்த்து குதுபு நாயகம் சொல்கிறார்கள், அந்த 2 ரக்காத்து சுன்னத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்றார்கள். இவங்க அதிர்ந்து போனாங்க, என்னடா மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லி முடித்திடுறாங்களே என்று அதிசயமாக பார்க்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றவர்களுடைய உள்ளத்தை அறிந்து மற்றவர்களுடைய தேவையை அறிந்து அல்லாஹ்விடத்தில் அவசரமாக உதவியை பெற்றுத் தரக்கூடியவர்களாக குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று செய்தி மாத்திரமல்ல. இன்று நாம் பார்க்கலாம், குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்து எத்தனை பேர்கள் பிரயோஜனம் கண்டிருப்பார்கள், எந்தெந்த ரீதியில் பிரயோஜனம் கண்டிருப்பார்கள். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த தரீகத்து, காதிரியா தரீகத்து, அதுபோலுள்ள தரீகத்துகள் இன்று உலகமெல்லாம் இருக்கிறது. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விசேஷமான கனி என்று சொல்ல காரணம், கௌசு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு மனிதர் கீழே விழுந்து கிடக்கும் போது குதுபு நாயகம் கையை கொடுத்து அவரை எழுப்பும் போது அவர் கேட்கிறார், நீங்கள் யார் என்று கேட்கும் போது அந்த கீழே விழுந்து கிடந்த மனிதர் சொன்னார், அனதீன், நான் தான் மார்க்கம், அந்த முஹையுத்தீன், நீங்கள் தான் தீனுல் இஸ்லாத்தை ஹயாத்தாக்கியவர்கள் என்று குதுபு நாயகத்துக்கு முஹையுத்தீன் என்ற பட்டம் சூட்டப்பட்டது அதனால் தான் என்று கூட சொல்லி காட்டுவார்கள்.
சில வலிமாறு பிறந்ததுக்கு பின்னால வலியா மாறி இருக்கிறாங்க. சிலவங்க ஜுனைனுத்தீன் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் பிறந்து பல காலங்கள் வலித்து கழித்து வலியாக மாறி இருக்கிறார்கள். சில வலிமாறுகள் பிறக்கும் போதே வலி, தாயுடைய கருவறையிலே வலியாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது. ஏண்டா அல்லாஹ் கொடுக்கக்கூடியது ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வஹ்பி, இன்னும் ஒன்று கஸ்பி. ஒன்று நாம் சம்பாதித்து பெற்றுக் கொண்டது, இன்னும் ஒன்று அல்லாஹ் கொடையாக கொடுத்தது. சில விலாயத்து அல்லாஹ் கொடையாக கொடுத்தது, இன்னும் சில விலாயத்து அவர்கள் சம்பாதித்ததன் மூலமாக அல்லாஹ் கொடுத்தது. இப்ப நாங்க இபாதத்தை செஞ்சு 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 எங்களுக்கு ஒரு நபியாக மாற முடியாது, ஒரு சஹாபியாக மாற முடியாது, ஆனால் ஒரு வழியாக மாறலாம். முடியும், சம்பாதிப்புல இருக்குது. சில விலாயத் இருக்கிறது, அந்த விலாயத் சம்பாதிப்பின் மூலமாக எங்கள் இபாதத்தின் மூலமாக வருவதல்ல. அந்த இபாதத்தே நமக்கு வருவதாக இருந்தால் அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அது வஹ்பியாக வரும். கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படியானவங்கண்டா அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்டின் மூலமாக வழியாக மாறினார்கள். அதனால தானே அவங்களோட வரலாற்று செய்தியில படிச்சிருப்போம், குழந்தை காலத்துல தாயுடைய மடியிலே இருக்கும் போது ரமலானுடைய காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க, பால் குடிக்க மாட்டாங்க பகல் நேரத்துல. என்னங்க ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும், குத்துபு நாயகம் குழந்தை பருவத்திலே இருக்கும் போது அவங்க தாய் சொல்றாங்க நான் பால் கொடுப்பேன், அவங்க குடிக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த புற கண்டிச்சா இல்லையா, நோன்பு புறையா இல்லையா என்ற சிக்கல் வரும்போது வந்து இவங்கள்ட்ட கேட்பாங்களாம், உங்களோட புள்ளிண்டே பால் குடிச்சுதான்னு கேட்பாங்களாம். பால் குடிக்கலன்னா முடிவு பண்ணிடுவாங்க கண்டிப்பா புற கண்டு இருக்கும், நோன்பு புற கண்டு இருக்கும். புற அதாவது இன்னைக்கு புற நோன்பு புற கண்டிருச்சா இல்லையா, நாளைக்கு நோன்பா இல்லையா என்ற பிரச்சனை வரும்போது அடுத்த நாள் காலையில புள்ள பால் குடிக்கல என்றா எல்லாரும் சொல்லுவாங்க கண்டிப்பா இன்னைக்கு நோன்புதான் அந்த முடிவுக்கு கூட வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் குழந்தை பருவத்திலே கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வடி பாடசாலைக்கு போயிட்டு எல்லாரோடையும் கலந்து அப்படி வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அசரீதி சத்தம் கேட்குது. என்னன்னா அல்லாஹ்வுடைய ஒரு வழி இறை நேசர் வருகிறார், அவருக்கு இடம் விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கூட இருக்கக்கூடியவங்களை பார்த்தா யாருமே இல்ல. யார் நிற்கிறார்? கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிராயத்தில் நிற்கிறார்கள். குர்ஆன் எல்லாம் அவசரமா ஓதி முடிச்சிட்டாங்க. குர்ஆன் எல்லாம் அவங்க உட்கார்ந்து ஒரு உஸ்தாது கிட்ட கேட்டு படிக்கணும் ஓதணும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் அப்படி அவங்களுக்கு இல்ஹாமியத்தாக எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 18 வயசுல பக்தாதுக்கு போறாங்க. பக்தாத் ஒரு ஒளிமையும் பெற காரணம் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற வரலாற்று செய்தியிலே படிக்கலாம். கௌதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சையதுனா உமருல் ஹலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். இந்த உமருல் ஹலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரு அப்படின்னு கேட்டா குதுப் நாயகத்துடைய ஒரு மாணவர். குதுப் நாயகத்தை ரொம்ப நாள் படிச்சாங்க. படிச்சு குதுப் நாயகத்தோட இருந்தாங்க. ரொம்ப நாள் இருந்து போட்டு திடீரென்று இவர் 2 வருஷம் காணா போயிட்டாரு. எங்க போனாரு? மிஸ்ரு, ஷாமு, மொரோக்கோ இது போன்ற நாடுகளுக்கு போனார். எது தெரியுமா? குதுப் நாயகம் மாதிரி இன்னும் யாராவது ஷேகுமார்கள் இருப்பாங்களோ என்று பார்க்க போனாரு. யாரு? உமருல் ஹலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போனாங்க. எங்க போனாங்க? பகதாதை விட்டு போட்டு ஷாமு, அதே போல யமனு இது போன்ற நாடுகளுக்கெல்லாம், மிஸ்ரு இது போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் 2 வருஷம் கழிச்சு வராங்க. எங்க? பகதாதுக்கே திருப்பி வராங்க. வந்தத்தோட கேட்டாங்க, என்னங்க யாரு ஷேகுமார் எல்லாம் தேடி போனீங்களே கிடைச்சுதா? ஷேகுமார் தேடி போனீங்களே உங்களுக்கு கிடைச்சுதான்னு கேட்டாங்க. அவரும் சொன்னாங்க நான் தோத்து போயிட்டேங்க, நான் எல்லா இடத்துலயும் ஷேகுமாரை தேடி போனேன், ஆனா நான் தோத்து போயிட்டேன். என்ன நடந்தது என்று கேட்டார்கள். நான் இந்த 2 வருடமும் ஷாமு, மிஸ்ரி, மொரோக்கோ போன்ற நாடுகளில் சுத்தி வளைத்து தேடினேன். 360 ஷேகுமார்களை நான் சந்தித்தேன். மொத்தமாக என்னால் 2 வருடத்தில் சந்திக்க கிடைத்தது 360 ஷேகுமார்கள். அந்த 360 ஷேகுமாரும் சொல்றாங்க குத்துபு நாயகன் தான் எங்கட ஷேகு. சொல்றாங்க நான் வேற யாராவது ஷேகுமாரு கிடைப்பாங்களான்னு சொல்லி போனேன். அங்க போய் பார்த்தா அவங்க சொல்றது என்ன? குத்துபு நாயகன் தான் எங்கள் ஷேகு. அவங்க நினைச்சாங்க அங்க எல்லாம் வைத்து பிரயோஜனம் இல்லை, திருப்பி இங்க தான் வரணும். திருப்பி பகதாதுக்கே வந்து குத்துபு நாயகத்துடைய ஒரு மாணவராகவே இருந்து மரணித்தார். அந்த அளவுக்கு வரலாற்றில் சாதனைகள் மூலமாக மக்களுடைய மனதை வென்ற ஒரு புனிதர் தான் குதுபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
இந்த மஜ்லிஸ்ல நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால், இந்த இடத்துக்கு துஆ அவசரமாக கபூலாகிறது என்றால் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எங்கள் துஆ கபூலாகிறது என்பதற்காக, குதுப் நாயகத்துடைய பரக்கத்தினால் எங்கள் துஆ கபூலாகிறது என்பதற்காக சுயநலமாக இருந்து விடாமல், இன்றைய நாளில், இன்றைய காலத்தில், இன்றைய நாட்களில், இந்த மாதங்களில், இந்த வருடங்களில் இலங்கை நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள் அனைத்துக்கும் நாம் குதுப் நாயகத்துடைய பொருட்டினால், அவர்களுடைய பரக்கத்தினால் நாம் எல்லோருக்கும் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இலங்கை நாட்டுல இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பிரச்சனை உண்டு, எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறதுன்னு பாருங்க. இந்த குழப்பங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த குழப்பங்கள் அனைத்துக்கும் காரணம் நாமே தான். நாம தான் தேடிக்கொண்டோம் இந்த குழப்பங்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் எங்களிடத்துல இருந்திருந்தா இந்த பிரச்சனையுமே இல்ல. பழைய முறையில் நாம் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்ல. புதிய பிரச்சனைகள், புதிய குழப்பங்கள் வரப்போய்தான் எல்லாமே பிரச்சனையாக அமைந்திருக்கிறது. ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் நடந்து கொள்ளும் விதம்தான், முஸ்லிம்கள் நடந்து செய்து கொள்ளும் தவறுகள் தான் முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம். ஏனென்றா ஒன்றை வழங்கிக் கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், ஷைகுமார்கள், வலிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்குள்ள, ஒவ்வொரு ஊருக்குள்ள போனாங்க. காபிர்களே இருக்கும் ஊர்களுக்குள்ள மட்டும் கூட போனாங்க. போகும்போது அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், வரவேற்கப்பட்டார்கள். அங்கே அவர்கள் நற்குணத்தினால் தீனுல் இஸ்லாத்தை பரப்பினார்கள். தீனுல் இஸ்லாம் வாளால பரவியதா, குணத்தால பரவியதா? தீனுல் இஸ்லாம் குணத்தால் பரவியதுதான் தீனுல் இஸ்லாம். தீனுல் இஸ்லாத்தை வாளால் பரவிய மார்க்கம் என்று சொல்லக்கூடாது. தீனுல் இஸ்லாம் நற்குணத்தினால் பரப்பப்பட்டது. காரணம், அந்த குணம்தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற வலிமார்களுடைய வரலாற்று செய்திகளை எடுத்து பார்த்தா நம்ம எடுத்து பார்க்கலாம். யாரு? நம்முடைய இந்தியாவிலே இருந்து வருகை தந்திருந்த யார்? அதாவது இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் இலங்கை நாட்டில் கிட்டத்தட்ட 360 சச்ச பள்ளி வாசல்களை உண்டு பண்ணினார்கள். காபிர்களே இருக்கக்கூடிய ஊர்கள்ல போய் பள்ளியை கட்டினாங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிய புதுசாக பெயிண்ட் அடிக்கிறனாலே பிரச்சனை தான். 360 பள்ளிகளை கட்டினார்கள். எதனால் கட்டினார்கள்? இஹ்லாஸான முறையில் வந்து நற்குணத்தினால் உள்ளங்களை வென்றார்கள். இன்னைக்கு அந்த நற்குணம் இல்லாததுனால தான் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல காபிர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? காபிர்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா முஸ்லிம்களை தேடி வருவாங்க. எப்படி தெரியுமா? எங்கட பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும், எங்கட பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். இன்னைக்கு முஸ்லிம்களை பார்த்தாலே வறண்டு ஓடுறாங்க. காரணம் என்ன? முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள் நமக்கு இல்லை. அண்டை வீட்டான் ஒரு காபிராக இருந்தாலும் இரக்கமாக நல்ல முறையில் நடந்துகோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு காபிர்கள் பக்கத்து வீட்டுல முஸ்லிம் இருந்தா பிரச்சனை, ரமலான் வந்துட்டா ஐயோ ரமலான் வந்துட்டே என்ன இனிமேல தலைவலிதான் அப்படி சொல்றாங்க காபிர்கள். ஏன்? அண்டை வீட்டாருடன் எப்படி நடக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு ஊர்ல நான் ஜும்மாவுக்கு போயிருந்தேன். ஜும்மாவுக்கு முன்னால ஒரு காபிர் பள்ளிக்கு முன்னால நிக்கிறாரு. என்ன செய்தி? எல்லாரும் கூகுனாங்க, எல்லாரும் கூடிட்டு நிக்கிறாங்க. என்ன செய்தி, என்ன பிரச்சனை? அப்ப அவர் காபிர் வந்திருக்கிறார். இன்றைக்கு பள்ளிக்கு யார் பயான் பண்ண வர்றது? பள்ளியில இன்றைக்கு ஜும்மா நடத்த வருபவர் யார்? அப்ப உடனே காட்டினாங்க இவர் தான் வராரு என்று சொன்னதோட அவர் வந்து பேசுறாரு. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பிரச்சனைக்கு வரல, நான் சொல்றதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படி என்னாங்க. என்ன அவர் சொல்றாரு? இந்த உங்களோட முஸ்லிம்களுக்கு அண்டை வீட்டாரோட எப்படி நடந்து கொள்ளணும் என்ற முறையை நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அவங்க கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாம நடக்கிறாங்க. நீங்க ஒரு காபிரி சொல்லியா நாங்க படிக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தரலையா? தீனுல் இஸ்லாம் நமக்கு படிச்சு தரலையா? தீனுல் இஸ்லாத்தில் சொல்லி தரவில்லையா? தீனுல் இஸ்லாம் தான் மற்றவர்களுக்கு உவமையாக உதாரணமாக இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு வரலாற்றை சொல்லுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய அறிவாளி. இமாமுல் ஹரமைன் என்று கூட அவர்களுக்கு பேர் இருக்கிறது. அவ்வளவு பெரிய அறிவாளி. அவங்களோட வீட்டு பக்கத்துக்காரன் ஒரு யஹூதி. யஹூதி ஒரு காபிர். இந்த யஹூதி என்ன செய்ய போகிறார்? அவங்களோட ஊட்ட வித்து போட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாரு. யாரு? யஹூதி. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர். வித்துட்டு போக பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு விலை பேசுறாரு. எவ்வளவு தெரியுமா? 2000 தீனாரு. அப்ப எல்லாரும் வந்து பேசுறாங்க, என்னங்க எவ்வளவு விலை? 2000 தீனார். உண்மையில் அந்த இடத்துக்கு பெருமதி 1000 தீனார் தான்.
எவ்வளவு சொல்றாரு? 2000 தீனார் கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, என்னங்க 1000 தீனார் தான் இந்த இடத்துக்கு பெறுமதி, சரி கூடுதலாக 1100 சொல்லி இருக்கலாம், அல்லது 1050 அல்லது 1200 சொல்லிருக்கலாம், 1500 சொல்லிருக்கலாம், திடீர்னு 2000 சொல்றீங்களே, காரணம் என்ன என்று கேட்கும் போது அந்த யஹூதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த யஹூதி சொன்னார், வீட்டோட பெறுமதி 1000 தீனார் தான், பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குடைய பெறுமதி இன்னும் 1000 தீனார் என்றார். அவரோட கூட இருக்கிற பாக்கியம், அவர் அண்டை வீட்டாளராக எனக்கு இருக்கிற பாக்கியம் இருக்கு தெரியுமா, அதுக்கு இன்னும் 1000 தீனார் தேவை என்றார். அப்ப எவ்வளவு நன்றாக நடந்திருப்பார் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லீம்கள் செய்யற தவறுகள், முஸ்லீம்கள் செய்யற பிழைகள், குர்ஆன்ல ஒரு இடத்துல பயானுக்கு போனேன் ரமலான்ல, தொழுது முடிகிற வரைக்கும் மைக் போட்டு தொழுவிக்கல அந்த பள்ளியில. ஒரு சின்ன ஊருக்குள்ள ஒரு கிராமத்துல ஒரு பள்ளி, மைக் போட்டு அந்த இடத்துல தொழுகை நடத்த முடியாது. தொழுகை முடிஞ்சு தராவி தொழுது முடிகிற வரைக்கும் போலீஸ்காரர் வந்து காவலுக்கு நிக்கணும். அவ்வளவு பிரச்சனை. அந்த இடத்தில் எப்படி பள்ளி வந்தது? பள்ளி இருந்தது, பழைய மக்கள் அழகாங்க உருவாக்கினார்கள். இப்ப புதுசா வரவங்க தானே பிரச்சனை பண்றது. அதனால் முஸ்லீம்களுக்கு இப்படியான சவால்கள் வருவதற்கு காரணம் முஸ்லீம்கள் மாத்திரமே தான், வேறு யாருமே இல்லை. அதனால் முஸ்லீம்கள் கையாள வேண்டிய முறை என்ன? இப்பொழுது செய்ய வேண்டிய முறை, முஸ்லீம்கள் கையேந்தி துஆ கேட்கும் தருவாய் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் நீ ஆபத்தை தருவதாக இருந்தா மொத்தமாகத்தான் தருவே, ஆபத்து மொத்தமாகத்தான் வரும். அதனால் இருக்கும் நல்ல மனிதர்களினால் அவர்களையும் பாதுகாத்து எங்கள் நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற கருணையில் நாம் இறங்கினால் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நமக்கு இந்த மஜ்லிஸை யாரு புறக்கணித்தாலும், யாரு கேவலப்படுத்தினாலும், இது தேவையில்லை என்று யாரு சொன்னாலும், நாம் இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்காக வேண்டியும் நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய நாட்டில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருட்டினால், நாம் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தினால் நம்முடைய நாட்டு முஸ்லிம்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல துஆவுடன் என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் எந்த கருணையை நமக்கு தர காத்திருக்கிறானோ அத்தகைய பரிபூர்ண கருணையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரலட்டுமாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.